இந்த கன்னி லக்னத்திற்கு கடன் அப்படிங்கிறது எங்க இருந்தெல்லாம் வரும்? தொழில் இருந்து தான் மெயினாக வரும். முதல்ல தொழில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இது ஒரு விதமான புதைக்குழி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த புதைக்குழியில் எவ்வளோ பணத்தை கொட்டினாலும் அது உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க மனசில் மட்டும் தான் எப்படின்னு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அபார நம்பிக்கை இருக்கும். எனக்கு மட்டும் எப்படி தெரியுது, என் பார்ட்னருக்கு தெரியல, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தெரியல, என் மனைவிக்கு தெரியல, என்னுடைய கூட இருக்கவங்க அத்தனை பேருக்குமே இது புரிய மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி புரியுது அப்படின்னு ஒரு கற்பனை தொழில் ஜெயிப்பு இவங்க கண்ணுக்கு தெரியும். இவங்க தொழிலில் அவங்க சம்பாரித்த காசை போடணும்னு நினைக்க மாட்டாங்க, கடன் வாங்கி போடணும்னு நினைப்பாங்க. அங்கே தான் இவங்க தோற்று போகிறதுக்கான காரணமே அங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து நம்ம குழந்தைக்காக நான் ஒரு விஷயத்த கடன் வாங்கி பண்ணுறேன், குழந்தைகளுடைய படிப்புக்காக நான் பெருசாக கடன் வாங்கி பண்ணுறேன் அப்படிங்கிறதும் அவங்களுடைய விருப்பமாக இருக்கும். நீங்கள் குழந்தைன்னு சொன்னீங்க, நான் திரும்ப ஒழுக்கம்னு பேசுகிறேன். பண ஒழுக்கம் இல்லாததுனால தான் இவங்க கடன் ஆகுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக கடன்றது எப்படி பாருங்க, என்கிட்ட என்னுடைய நேரத்தை தான் நான் பணமாக மாற்றுறேன், என்னுடைய உழைப்பு அதை தான் நான் பணமாக மாற்றுறேன். அப்போது நாளைக்கு உழைக்க போகிற காசை இன்றைக்கே தேவைப்படுதுன்னு வாங்கும்போது தான் அதை கடன்னு சொல்கிறோம். இந்த தெளிவை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நாளைக்கு உழைக்கணும் தானே, நாளைக்கு நேரம்ன்றதை நான் இன்றைக்கே பயன்படுத்தும் போது அதுக்கான வழிமுறைகள் என்கிட்ட இருக்கான்னு இல்லாமல் கவனிக்காமல் நான் பாட்டுக்கு நாளைக்கு கட்டாயம் வரும்னு ஒரு வெறும் நம்பிக்கையின் பேரில் மட்டும் செயல்படுறது எவ்வளோ கரெக்டாக இருக்கும். அப்போ எனக்கு என்ன வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, இதுக்குள்ளார நிற்கணும். மேற்கொண்டு சம்பாதிச்சு சேமித்து வச்சு செலவு பண்ணலாம். சேமித்த பிறகு செலவு பண்ணணுன்ற பழக்கத்தை விட்டுட்டு செலவு பண்ணிட்டு பின்னாடி செலவுக்காக சேமிக்கிறேன் அப்படிங்கிற பழக்கத்தில் போய் மாட்டினது தான் இன்றைக்கி